ஊர் கொடுத்த உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய புரட்சி கலைஞர் எங்கள் ஆசான் என்னுடைய இரண்டாவது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மூன்றாவது வணக்கம். பேச்சில் நிறைய இருந்தா எடுத்துக்குங்க, குறை இருந்தா மன்னிச்சுக்குங்க. சினிமா பவர்ஃபுல் மீடியா. 1800 தோன்றிய அந்த சினிமா சார்லஸ் லூமியர் பிரதர்ஸ், தாமஸ் ஆல்வா எடிசன் அப்படின்னு அவங்களுடைய கண்டுபிடிப்புல இந்தியாவில் தாதா ஷாஹிப் பால்கே மூலமாக இந்த ஆலாம் ஆரா 1931 படம் வந்துச்சு. ஃபர்ஸ்ட் சவுண்ட் ஃபிலிம் இன் இந்தியா. தமிழ்நாட்டில் காளிதாஸ் நடராஜ முதலியார் அப்படிங்கிறவர் தான் அந்த படத்தை எடுத்தது 1931. இந்த சினிமா எல்லாத்தையுமே சாதிக்கும். அந்த சினிமாவில் நாமெல்லாம் இருக்கிறது கடவுளோட கிஃப்ட். அதாவது சிவனுடைய கடைக்கண் பார்வை கிடைக்கலன்னா சினிமாவில் யாருமே வர முடியாது. அந்த சினிமாவில் நம்ம வந்திருக்கோம்னா அது மிகப்பெரிய விஷயம். ரோட்ல ஒரு கலெக்டர் நடந்து போனா கூட தெரியாது, ஒரு எஸ்பி நடந்து போனா கூட தெரியாது, எவ்வளவு ஹையர் ஆபீசரா இருந்தாலும் தெரியாது. ஆனால் ஒரு சினிமாக்காரர் நடந்து போனார், அவர் இயக்குனராகட்டும், நடிகராகட்டும், இசையமைப்பாளராகட்டும், ஒளிப்பதிவாளராகட்டும், நடந்து போனால் வெளியே தெரியும். அதுதான் மாஸ் மீடியா. அந்த சினிமாவை நம்ம பிரசீம் சார் ஒரு அமைப்பை உருவாக்கி வேர்ல்டு இன்டர்நேஷனல் தமிழ் பிலிம் அசோசியேஷன் அதை உருவாக்கி திரைப்படங்களை உருவாக்கி திறமை உள்ளவர்களை வெளிப்படுத்துவதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதை அவர் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். அது மிகப்பெரிய ஒரு விஷயம். எத்தனையோ பேரை உருவாக்க போகிறார். அடிக்கடி சொல்லிட்டு இருந்தார், அது வடிவேல் சார் சொல்லுவார், கால் வைக்கிற இடம்லாம் கண்ணி வடி இருக்கு அப்படின்னு. அதை தாண்டி போயிடணும். அது சினிமாவிலையும் இருக்கும், அரசியலையும் இருக்கும். ஒருத்தருடைய வளர்ச்சி நிச்சயமா இன்னொருத்தருக்கு பிடிக்காது. அது கூட இருக்கிறவனே குடிய தோண்டி புதைப்பான். கூட இருக்கிறவன் தான் நம்மளை விமர்சனம் பண்ணுவான். எங்க தலைவர் கேப்டன் சொல்லுவாரு, அவன் விமர்சனம் பண்ணானா இந்த காதல விட்டு இந்த காதல விட்டு நம்மளுடைய வளர்ச்சியை அது தடுக்கும். நீங்க தயவு செய்து சொல்றேன், இனிமேல் அந்த மாதிரி விஷயங்களை உதாசனப்படுத்திட்டு அடுத்த மூவுக்கு நம்ம போயிடணும். அதுக்கு நமக்கு இருக்காங்க வழக்கறிஞர்கள் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. ஏன்னா ஐபிசி 511 இருக்குல்ல, இந்தியன் பீனல் கோட் 511, அது அவங்க ராணி மேடம் இருக்காங்க, சுதாகர் சார் இருக்கிறாங்க, இவங்க இன்னொரு வக்கீல் சார் சார் என்ன பேர் சார் அருள் சார் இருக்கிறாங்க, அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வளரும் போது இந்த பிரச்சனைகள் இருக்கத்தான் செய்யும். ஒரு குடும்பத்திலேயே 4 பேர் இருக்கிற இடத்திலேயே பிரச்சனை இருக்க, ஒரு அமைப்பு இருக்கும் போது அந்த பிரச்சனை இருக்கத்தானே செய்யும். அதெல்லாம் நம்ம தாண்டி போயிடணும். நம்மளுடைய எய்ம், நம்மளுடைய கோல், நம்மளுடைய அச்சீவ்மெண்ட், அதை நோக்கி நம்ம போய்கிட்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம பெருசா நினைக்க கூடாது. அந்த அமைப்பு அது உண்மையிலே சார் ரொம்ப எனக்கு பிடிக்கும். நம்ம இந்தியாவில் நமக்கு ரொம்ப சகோதரமான நாடு, ஐ மீன் ஸ்டேட் எதுன்னு கேட்டீங்கன்னா கேரளா தான். நான் இந்தியா ஃபுல்லாவே சுத்தி இருக்கிறேன். ரொம்ப அன்பா பாசமா இருப்பாங்க. அதே போல கண்ட்ரியில ரொம்ப பாசமா, நான் நிறைய கண்ட்ரிக்கு போயிருக்கிறேன். ரொம்ப பாசமா இருக்கிறது இலங்கையில் உள்ளவங்க. அதை அடிச்சு சொல்லலாம். இலங்கை தமிழர்கள் அந்த அந்த தொப்புள் கொடி உறவு ரொம்ப பாசமா அட்டாச்மெண்டா இருப்பாங்க. எனக்கு சார் ஏன் ரொம்ப பிடிக்கும்னா, நம்ம எங்க தலைவர் நடிச்ச படம் கேப்டன் பிரபாகரன். எங்க கேப்டன் பிரபாகரனுக்கு அந்த கேப்டன் பிரபாகரனை ரொம்ப பிடிக்கும். சோ அதனால எங்களுக்கு இலங்கை தமிழர்கள் என்றாலே ஒரு பாசம், ஒரு ஆசை வந்துடும். சோ அந்த வகையில சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும். மாம்பழ திருடி படத்துல தான் நான் சாரை ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்றேன். நம்ம
ஆக்டர் விஜய் கணேஷ் சாருடைய வீட்டில் தான் அந்த மாங்காடு தாண்டி குன்றத்தூர் பக்கத்தில் ஒரு வீட்டில் தான் நாங்கள் ஒரு 3 நாள் 2 நாள் நினைக்கிறேன், ஐ திங்க் 2 நாள் 3 நாள் ஷூட்டிங்கில் நான் வந்து பார்த்தேன். நான் ஒரு வெல் எக்யூப்டு டைரக்டர் அவர் சார். என்ன தேவையோ, அதாவது நிறைய எடுத்து வேஸ்ட் பண்ணாம என்ன தேவையோ அதை அவர் எடுக்கிறார். ஏன்னா நான் வந்து 40 வருஷம் ஆச்சு. ஐ ஹேவ் ஃபினிஷ்ட் அடையார் ஃபிலிம் இன்ஸ்டிடியூட் ஆஃப் தி டைரக்ஷன். நான் 88-91 டைரக்ஷன் படித்தேன். டைரக்ஷன்ங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. அதுக்கு திறமை வேணும், பொறுமை வேணும். என்கிட்ட அந்த திறமைலாம் கிடையாது, அந்த பொறுமையும் கிடையாது. பட் அவர்கிட்ட ரஜினி சார்ட்ட அந்த திறமை இருக்கு, அந்த பொறுமை இருக்கு. இந்த திறமையும் பொறுமையும் உங்களை உச்சத்தில் கொண்டு போய் நிப்பாட்டும். அதற்கு உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அனைவருமே உங்களுக்கு உறுதுணையா இருப்பாங்க. சோ அந்த அமைப்பு, அந்த கீதம் ஏப்ரல் 20ஆம் தேதி 2025 அதை நீங்க கங்கைமரன் சாரால வெளியிட்டீங்கன்னு படிச்சேன் நான் இப்போதான். சோ சினிமாவுக்கு சென்னையில கோடம்பாக்கம், ஆனா இப்ப அவர் அம்பத்தூர்ல மாத்திட்டார். ஏன்னா 40 வருஷத்துல அந்த கோடம்பாக்கத்தால அந்த கோடம்பாக்கம் ஆபீஸ்ல ஏறி இறங்காத ஆபீஸே கிடையாது. பட் இப்ப முடியாது, வயசு போச்சு. அந்த அளவுக்கு நாங்கள் கோடம்பாக்கத்தை சுத்தி இருக்கிறோம். நடந்தே போயிடும். மயிலாப்பூர், கோடம்பாக்கத்துல இருந்து மயிலாப்பூர் போவோம், புரசைவாக்கத்துல இருந்து கோடம்பாக்கம் வருவோம், நடந்தே போவோம், கையில காசு இருக்காது. ஸோ சினிமா அப்படிங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது, கஷ்டமான விஷயம். அந்த கஷ்டத்தையும் தாண்டி நம்ம நின்னோம்னா நம்ம ஜெயிப்போம், மாற்றுக்கிறதே கிடையாது. சினிமா மட்டும் கிடையாது, நம்ம எந்த ஒரு தொழிலையும் விடாமல் கைபிடித்தால் அந்த தொழில் நம்மளை கைவிடாது. இதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கீங்க.